ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேர்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா, ஸ்ரீதேவி வந்துட்டா. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. புதனுடைய சாரம் எடுத்திருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5, 10 கூடியவன், அதிர்ஷ்ட சனாதிபதி, பூர்வ புண்ணிய சனாதிபதி, கர்ம சனாதிபதி, தொழில் செய்கிறவர், தொழிலை குறிக்கிறவர். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உச்ச நிலைமையில் புதன் சாரம் எடுத்திருக்கிறாரு. ராசிக்கு 6, 9 கூடியவன் சாரை எடுத்திருக்கிறாரு. தர்ம கர்மாதிபதிகள், அது 10 கூடியவன் 9 கூடியவன் சாரை எடுத்திருக்கிறாரு. அருமையான காலகட்டம். இந்த அமைப்பு 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 20/5/2025 வரைக்கும் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் புதன் சாரை எடுத்திருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல உபசன ஸ்தானத்தில் 9ஆம் இடத்தையே பார்க்குறாரு. சுக்கிரன் வீட்டையே பார்க்குறாரு. புதன் சூரியன் வீட்டை சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரன் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதன் வீட்டை பார்க்குறாரு. புதன் 4ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. ஸோ 2 கிரகங்களுமே தங்கள் வீட்டுகளை மாறி பார்க்குறது நல்ல சிறப்பு. இது ரேராக தான் நடக்கும். இந்த அமைப்பு ரேராக தான் நடக்கும். சாரப்பருவத்திலையும் நடந்திருக்கு. புதன் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சரியான நேரில் ராசிக்கு வேண்டிய முக்கியமான கிரகங்கள் 2 பேர் நல்லா இருக்கிறாங்க. 100க்கு 75% நல்லா இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியோட வாசம் வீட்டில் இருக்கிறது. அதுபோக நேர்களே, வீட்டில் மகாலட்சுமி ஸ்ரீதேவி 2 ஒன்று தான். ஸ்ரீதேவி ஒன்று தான், மகாலட்சுமி ஒன்று தான். ஸ்ரீதேவி அனுக்கிரகம் வேணும்னா வீட்டில் சில காரியங்களை செய்யணும். சில தகவல்களை சொல்கிறேன், ராசி பலன்களையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. வழிபாடையும் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள். நிறைய தகவல் மகர ராசிக்கு வீடியோ போடுறோம் போது ஜோடத்திலிருந்து. அதனால் நேரில் அனைவரும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்குமே சிறந்தாழ்ந்த நன்றி. உங்கள் பொற்பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன். நன்றி மேல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். சரி சார், வீட்டில் மகாலட்சுமி இப்படி சார் வருவா அப்படின்னா அதுக்கு ஒரு 5 வகையான அமைப்பு இருக்குது. ஒரு 5 பேர் வீட்டோட சம்மந்தப்படணும். உங்கள் வீட்டுக்கு ஒரு 5 பேரோட சகவாசம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவா. அவள் வீட்டில் வாசம் பண்ணுவா. எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, வீட்டுக்கு பசுமாடு வரணும். பசுமாடு கிராமத்தில் இருக்கும். எல்லா வீட்லேயும் பசுமாடு வளர்ப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. அங்கே வீட்லேயே மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். மகாலட்சுமி அங்கே இருப்பாள், நிரந்தரமாக இருப்பாள். பசுமாடு இல்லாதவங்க வீட்டில் தெருவில் போகிற பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி நிற்கும். கண்டிப்பாக கோமியம் விடும். வீட்டுக்கு முன்னாடி நின்று கோமியம் சாணம் பட்டுச்சுன்னா அங்கே மகாலட்சுமியோட அணுக்கரை இருக்குன்னு அர்த்தம். அவள் வரப்போகிறான்னு அர்த்தம். அடுத்து பறவைகளோட சத்தம் இருக்கும். வீட்டில் மைனா, கிளி, புறா, சரியா, இதுகளுடைய சகவாசம் இருக்கும். வீட்டில் இருக்கிற மரத்துலையோ இல்லை வீட்டை சுற்றியோ அதனுடைய நடமாட்டம் இருக்கும். அடுத்து வீட்டில் வெள்ளைப்பள்ளி இருக்கும். சரியா நேரிலே, வெள்ளைப்பள்ளி முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு முக்கியமான அன்றைக்கி வெள்ளைப்பள்ளியை பார்த்தோம்னா யோகம்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் வெள்ளைப்பள்ளியோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா லட்சுமி வாசம் இருக்குது. அடுத்து வண்ணத்து பூச்சி, வீட்டில் செடி கொடி இருந்துச்சுன்னா வண்ணத்து பூச்சிகள் பறந்துக்கிட்டு இருக்கணும். வண்ணத்து பூச்சி அடிக்கவரை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் கூட இருக்கான்னு அர்த்தம். சரியா, மகாலட்சுமியோட அணுக்கரை இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 5வது இது முக்கியமானது. வீட்டுக்கு 5 வயது குழந்தைகளோட சவாசம் இருக்கணும். 5 வயது பெண் குழந்தைகள் குறிப்பாக உங்கள் வீட்லேயே இருக்கலாம், இல்லைனா அக்கம் பக்கத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். அந்த குழந்தைகள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே இருக்கிறாள்னு அர்த்தம். அடுத்து கூடுதலாக சொன்னோம்னா கன்னி பெண்கள், சுமங்கல் பெண்கள் வீட்டுக்கு அடுக்கு வரை வந்துட்டு போகணும். குறிப்பாக செவ்வாய், வெள்ளிக்கிழமை கன்னி பெண்கள், சுமங்கல் பெண்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், குறிப்பிட்ட சில சம்பவங்கள் மகாலட்சுமி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும். அது குறிப்பாக இந்த மிருகங்கள், பசு, பறவைகள், பூச்சிகள், வண்ணத்து பூச்சி மாதிரி பூச்சிகள் இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி அதனுடைய ஆதிக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருகிறாள், வீட்டில் இருக்கிறான்னு அர்த்தம். அதுபோல் வீட்டில் தோட்டத்தில் துளசி செடி, கற்பூரவள்ளி, ஓமவள்ளி இந்த செடிகள் வளர்த்தாலும் சரி, இது அதுவாக வந்தாலும் சரி மகாலட்சுமியோட அணுக்கரை இருக்குன்னு அர்த்தம். சில பேர் இதை வளர்ப்பாங்க. கற்பூரவள்ளி, ஓமவள்ளி, துளசி செடியெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். நான் குறிப்பான ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன், முக்கியமானதான் சொல்லியிருக்கிறேன். நடைமுறைக்கு அதெல்லாம் சாத்தியப்படும். சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் யூகம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், கற்பனைக்கு எட்டாமல் இருக்கும். இன்றைக்கி பசுமாடை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சென்னையில் மவுண்ட் ரோட்லலாம் நிறைய வீட்டிலலாம் பசுமாடே பார்க்க முடியாது. பசுமாடு பார்க்க முடியாத ஏரியாலாம் சென்னையில் நிறையா இருக்குது. சில இடத்துல இருக்கும், தெருக்குள்ளெல்லாம் இன்டீரியராக போனோம்னா இருக்கும். ஆனால் சில இடத்துல இருக்காது. பசுமாடை பார்க்குறது பெரும்பாடாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. என்கிட்டே நிறைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் பரிகாரம் சொல்வேன். பசுமாட்டுக்கு நீங்கள் பச்சரி சாதமும் வெள்ளமும் கொடுங்கம்மா அப்படிமே. அவங்க சார் என்னால் கொடுக்க முடியல, உங்களுக்கு ரூபா அனுப்பிடுவேன், நீங்கள் வேணால் கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அவங்க எங்கே இருப்பாங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா வெளி மாநிலத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்கும். பசுமாட்டை பார்க்க முடியாத அளவு கூட சில பேர் வசிக்கிறாங்க. அது களி முத்தி போச்சு. களியில் பகவான் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா பசுமாட்டை என்னைக்கு பார்க்க முடியலோ அன்றைக்கி களி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். பசுமாடு எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்க வேண்டும். பசுவை எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த மகாவிஷ்ணு, மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம்.
சரி ரைட்டு, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். ஏன்னா வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கலியுகத்தில் வந்து களி முத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த களி முத்த முத்த சில காரியங்கள் நடக்கும். ரைட்டு, அதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. நம்ம காலமெல்லாம் முடிஞ்சிடும். அதை பற்றி ரொம்பலாம் நம்ம திங்க் பண்ண வேண்டாம். பட் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான். சரியா நேர்களே, பசுமாட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். பசுமாட்டை வந்து நம்ம அடிக்க தூரம் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு தடவைனாச்சும் பார்க்கணும் ஒரு நாளைக்கு. அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்ச சாப்பாடை பசுமாட்டுக்கு போய் கொடுக்கணும். அது சாப்பிடணும். நம்ம கையால் வைக்கணும். பசுமாட்டுக்கு வந்து தான தர்மம் பண்ணணும். காக்காக்கு வைக்கிறது வேறு. சரியா நேர்களே, காக்காக்கு வைக்கிறது வேறு, ஆனால் பசுமாட்டுக்கு வைக்கிறது சால சிறந்தது. சரி சார், வேறு வீட்டை எப்படி சார் வச்சுக்கணும்? வீட்டில் வந்து சீதேவி நிரந்தரமாக இருக்கணும்னா வீட்டை எப்படி சார் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சரியா, வீட்டில் வந்து அசுத்தம் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அப்பப்போ வந்து விளக்கமாறு வச்சு பெருக்கணும், ஈர துணியை வச்சு துடைக்கணும். சரியா நேர்களே, அதுபோக வந்து காலை மாலை 2 நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அட்லீஸ்ட் டெய்லி முடியலைன்னா செவ்வாய் வெள்ளினாச்சும் ஏற்றுங்க. பூஜை அறையில் சங்கு, நெல்லிக்காய், தாமரை இருக்கணும். சரியா, தாமரைப்பூ வந்து ரேராக தான் கிடைக்கும். கோயிலில் தான் கிடைக்கும், இல்லைனா கோயில் கடையில் கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். தாமரைப்பூ வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து சங்கு, நெல்லிக்காய் வீட்டில் இருக்கலாம். நெல்லிக்காய் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சங்கு, வலம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் பூஜை அறையில். அது வந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் வந்து கடற்பாங்கான இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துக்கு டூர் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கெல்லாம் சங்கு விற்கிறாங்க. அதில் வலம்புரி சங்கு பார்த்து வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். பூஜை அறையில் எப்போவுமே சங்கு இருக்கிறது வந்து மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கிறது முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. காலை மாலை நேரத்தில் வந்து நல்ல பாடல் கேட்கணும், மந்திரம் சொல்லணும். சரியா நேரில் மந்திரம், தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. சரியா, தெய்வம் வந்து எந்த அளவுக்கு மந்திரம் நீங்கள் தமிழ்லேயே சொல்லலாம். சரியா நேரில் இங்கிலீஷ்லாம் சொல்லணும் கிடையாது, தமிழ்லேயே சொல்லலாம். இங்கிலீஷும் சொல்லலை, சமஸ்கிருதம் உங்கள் தாய்மொழியிலே மந்திரம் சொல்லலாம். சரியா நேரில், அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை வில்வேலையால் மகாலட்சுமி பூஜிக்கலாம். வில்வேலையில் மகாலட்சுமி இருக்கிறார். சிவனுக்கு வில்வேலையை பிடிச்சாலுமே மகாலட்சுமிக்கு வந்து வில்வேலை வந்து பூஜைக்கு உகந்தது தான். அதுபோக வந்து தாமரை வடிவத்தில் நீங்கள் பூஜை அறையில் கோலம் போட்டு அதில் குத்து விளக்கு வைக்கலாம். சரியா, பூஜை அறையில் தாமரை இலை, தாமரை இலைன்னு சொல்ல முடியாது, தாமரை பூ வடிவில் கோலம் போட்டு அது மேலே குத்து விளக்கு வச்சு பூஜை பண்ணலாம். அதுமாதிரி வீட்டுக்கு ஒரு சுமங்கலி பெண்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம், குங்குமம் கொடுக்கலாம். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா, இது செய்யுங்க. அதுபோல் தினமும் பெண்கள், மகர ராசி பெண்கள் என்ன பண்ணணும்னா, குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி, மதிய சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி கையரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. அது பித்தளை பாத்திரமாக இருக்கணும். சரியா, பித்தளை பாத்திரம் இல்லைன்னா பித்தளை அண்டா அதில் போட்டுருங்க. எவர் சில்வர் பாத்திரத்தில் போடாதீங்க, இல்லைன்னா மண் பாத்திரத்தில் கூட போடலாம். பித்தளை, வெண்கலம், தாமிரம் அல்லது மண் பாத்திரத்தில் போட்டுருங்க. ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அந்த ஒருபடி அரிசி போடுறீங்களா, அதை வந்து கோயில் அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். சரி, கோயில் அன்னதானத்துக்கு கொடுக்க முடியலன்னா வீட்டிலே வந்து நீங்கள் பூஜை அன்றைக்கி அதை சமைச்சு சாப்பிடலாம். சரியா, கோயில் திருவிழா அன்றைக்கி கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் கோயில் திருவிழா அன்றைக்கி படையல் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, கோயிலில் பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை அரிசினா பொங்கல் வைக்கலாம், புழுங்கல் அரிசினா புளியோதரை, சாம்பார் சாதம், இது ஏதோ கிண்டி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தினமும் தெய்வத்துக்கு வந்து ஒரு பிடி அரிசி நம்ம கையெல்லாம் எடுத்து போடணும். வீட்டு அரிசியே தான் போடணும். சரியா, இறைவனுக்காக ஒரு பிடி கையரிசி எடுத்து ஒதுக்குறோம். நம்ம ஊறுகாய் வைக்கிறது ரொம்ப நல்லது. பல வகையான ஊறுகாய் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டீங்கன்னா மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குடியிருப்பா. சரியா நேர்களே, அதனால் ஊறுகாவையும் டெய்லி சேருங்க. ஊறுகாய் வந்து கொஞ்சம் நாச்சும் சேருங்க. சரியா, ஊறுகாவை சேர்க்குறது வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கும். ஊறுகாய் வாங்கி வீட்டில் வைக்கலாம். அதுபோக வந்து குடும்பத்தில் இருக்க ஆண்களோ பெண்களோ தினமும் கல் உப்பு டெய்லி வாங்க முடியாது, ஒரு பீரியாடிக்காக வாங்குறதா இருந்தால் கல் உப்பு நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. வீட்டில் வேலைக்காரனா வாங்க சொல்லாதீங்க, நீங்களே வாங்க. கூச்சப்படாமல் பக்கத்து கடையில் போய் ஒரு பாக்கெட் கல் உப்பு, மஞ்சள், சந்தனம், குங்குமம், இது மாதிரி பொருட்களை வந்து அடிக்க தூரம் வாங்கிட்டே இருக்கணும். பூ, பழம், தேங்காய், பூஜைக்கு வேண்டிய பொருள்கள். ஸோ நான் 7-8 பொருட்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த பொருட்களை வாங்கலாம். பத்தி, சூடம், பச்சை கற்பூரம், சாம்பிராணி, வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வாங்கி கொண்டு வரணும் வீட்டுக்கு. வீட்டில் இருக்க குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ இதை வந்து உங்கள் கையால் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணும். சரியா, இதை வந்து முக்கியமாக வாங்குங்க, உங்கள் கையால் செய்யுங்க. வீட்டுக்கு வந்து தினமும் பால் வாங்கலாம், ஏன்னா பால் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்களே போய் வாங்கிடுங்க. காலையில் வீட்டில் இருக்க ஆணோ பெண்ணோ போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் கையால் பால் வாங்கிட்டு வாங்க. நெய் வாங்கிட்டு வரலாம். நெய் வந்து மிகச்சிறந்தது. அதே மாதிரி நெய் தீபம் தான் ஏற்றணும். சரியான நேரத்தில் நெய் தீபம் ஏற்றுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பூஜை அறையில். அந்த பூஜைக்கு வந்து ஒரு உகந்த நாளை சொல்கிறேன். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் பூஜை புனஸ்காரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் பலனை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அது சுக்கிரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. சுக்கிரன் வந்து மகாலட்சுமி அம்சமாக பார்க்கப்படுகிறார், மகாலட்சுமியோடைய சகோதரர். அதுபோல் மகர ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப வேண்டிய கிரகம். 4, 5, 10 கூடியவன், அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர். மகர ராசியை எப்பேற்பட்டாலும் காப்பாற்றுறவர். மகர ராசிக்கு இப்போ ஒரு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஆவணி மாதம் வரைக்கும் நல்ல நிலைமைக்கு வராரு. அருமையான அமைப்பு. இன்னும் கிட்டத்தட்ட 5 மாதம் வையாசி,
ஆனி ஆடி ஆவணி 4 மாதம் வச்சுக்கிடுவோம். 4 மாதத்துக்கு சுக்கரனுடைய படம் நல்லா இருக்குது. ஸோ சுக்கரன் நல்ல நிலைமை வரதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர வழிபாடு பண்ணிக்கலாம். வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு முத்தாப்பா ஒரு நாள் வருது. வருகிற 16ஆம் தேதி மே 16/5/2025 வைகாசி 2ஆம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி தான். தேய்பிரை சதுர்த்தி இருந்தாலும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு. குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறாரு. ஏன்னா குரு பயிற்சிக்கு மறுநாள் இந்த சம்பவம் நடக்குது. கஜகேசரி யோகம் அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 7 கூடியவனும் வலிமைப்படுறார். நல்லாயிருக்கும். 2 கிரேசி நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனை உறவு இருக்கும். கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா டீமாக இருக்கிற வேலையெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அன்றைய தேதி. ஸோ 16/5/2025 வைகாசி 2 இரவு 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியும் கூட. ஸோ விநாயகரும் கும்பிட்டுட்டு மகாலட்சுமி பூஜையும் பண்ணலாம். அருமையான நாள். பூராட நட்சத்திரம் அன்னைக்கு. சரியா மதியத்துக்கு மேலே பூராட நட்சத்திரம் வந்துடுது. காலையில் மூல நட்சத்திரம் தான். மதியம் 2:54 மேலே பூராட நட்சத்திரம். ஸோ நீங்கள் இரவு பூஜை பண்ணும்போது சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரவாரம், சுக்கர நட்சத்திரம், சுக்கர ஓரை 3 சேர்ந்து வருது. வாரம் அது என்ன சொல்லுது, ஓரை நட்சத்திரம் 3 சேர்ந்து வருது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி தாயை வீட்டில் வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். விநாயகர், மகாலட்சுமி படம், உங்கள் குலசாமி படம் 3ஐயும் வச்சுக்கோங்க. தொடச்சி சந்தன குங்குமம் வைங்க. பூ சூடுங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்கள் போடுங்க. தாமரைப்பூ, இல்லைன்னா மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, மறிக்குழுந்து போடலாம். மறிக்குழுந்து ரொம்ப பிடிக்கும். சரியா மறிக்குழுந்து விலை கம்மிங்க. மகர ராசி நேயர்களுக்கு இன்னி கூட ஒரு நேயர் கேட்டார் என்கிட்ட. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிடிமண்ணை பற்றி போட்டிருந்தேன். மகர ராசிக்கு போடல, மற்ற ராசிக்கு போட்டிருந்தேன். கடகம், இன்னும் 2 சிம்மம், இந்த 2-3 ராசிக்கு போட்டிருந்தேன். 2-3 நேர் நிறைய நேர் கேட்டாங்க, அந்த பிடிமண்ணை எப்படி சார் இது பண்ணணும், கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும், அது முடிஞ்ச பிறகு எங்கே அதை டிஸ்போஸ் பண்ணணும், எங்கே கரைக்கணும், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை நேரில் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. நேரில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சில நேரம் ஃபோன் என்னால் எடுத்து பேச முடியாது. இது மாதிரி நேரத்தில் சேனலில் பேசும்போது இல்லைனா ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். மற்றவங்களுக்கு தனிப்பட்ட முறை ஜாதகம் பார்க்கும்போது பேச முடியாது. நான் அந்த டைம் ஃபோனில் எடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். இன்றைக்கி நிறைய நேரில் கேட்டாங்க. ஒரு நேர் கேட்டார், இந்த பூஜைக்கு எந்த பூக்கள் சார் யூஸ் பண்ணிக்கலாம்னு. இப்போ திருவிழா காலங்கள் இருக்கிறனால மல்லிகைப்பூ ரேட்டு கூட. இப்போ எல்லாமே சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, பூ ரேட்டு கூட இருந்துச்சுன்னா மறிக்குழந்தை வாங்கிக்கோங்க. ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நிறையா கொடுப்பாங்க. ஒரு கட்டு நிறையா கொடுப்பாங்க. மறிக்குழந்தை வாங்கி பூஜைக்கு வச்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வந்தேன் நான். சரி நேர்களே, அந்த மறிக்குழந்தை யூஸ் பண்ணிக்கோங்க. படையலுக்கு நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு இருக்கணும். தேங்காய் பழம் இருந்துச்சுன்னா உங்கள் சிறப்பு தான், கூடுதல் சிறப்பு தான். தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் கூடுதலாக சொல்கிறேன் நான். பாயாசம் அல்லது பால், இனிப்பு கலந்த பால் அல்லது பாயாசம் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா வெள்ளை கலர் ஸ்வீட்டு நிறையா இருக்குது. பர்பி இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, ஒயிட் கலர் ஜாங்கிரி, இதெல்லாம் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். சரியா நேர்களே, வெள்ளை கலரில் இருக்கணும். ஆனால் இனிப்பான பொருளாக இருக்கணும். அதை படையலுக்கு வச்சுட்டு மகாலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள், அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க சமஸ்கிருதத்தை சொல்லுங்கள், எல்லாம் தமிழ்லேயே சொல்லுங்கள். சொல்ல முடியலன்னா யூடியூப்பில் போட்டு அந்த பாட்டை கேளுங்க. ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவியலட்சுமி போட்டி, சௌபாகியலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, மகாலட்சுமி தாயே போட்டி, நாராயணியே போட்டி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா நேர்களே, ஒரு 11 மந்திரத்தை சொல்லி பூஜையை முடிங்க. பிரசாதத்தை சாப்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவும் இருக்குது. கூடுதலாக ஒன்று செய்யலாம். அன்றைக்கி பூராட நட்சத்திரம், சுக்கிர ஓரை, வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, மிளகு 4ஐயும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம், சரியா பச்சை கற்பூரம் கொஞ்சம், அதுமாதிரி 4 மிளகு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி மஞ்சள் துணியில், ஒரு சின்ன மஞ்சள் துணியில் ஒரு 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அதை முடிச்சு போடுற மாதிரி இருக்கணும். அதை முடிச்சு போட்டு அந்த பொருளை பூஜை அறையில் வச்சுருங்க. பயபக்தியோடு சாமி கும்பிடுங்க. அந்த பொட்டணத்தை எடுத்து உங்கள் வீட்டில் பணம் புழங்குற இடத்துல வச்சுருங்க. அலமாரி, இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல உள்ள பீரோ, ட்ராயரு, இது மாதிரி இடத்துல முக்கியமான இடத்துல வச்சுருங்க. அது ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும். சரியா, ஒரு 3 மாத காலத்துக்கு இருக்கட்டும். அந்த பச்சை கற்பூரம் எவாப்ரேஷன் ஆயிரும். மற்ற பொருட்கள்லாம் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல நறுமணத்தோடு இருக்கும். அந்த இருக்கிற இடம் நறுமணத்தோடு இருக்கும். அந்த நறுமணத்தோடு இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி அங்கே இருப்பாள். சரியா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையான இடத்துல வைங்க. சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பண பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கலன்னு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு உத்தியோகம் கிடைக்கலன்னு பிரச்சனை இருக்கும். பண பிரச்சனை இருக்கிறவங்க பீரோவில் வச்சுருங்க. மற்ற பிரச்சனை இருக்கிறவங்க பூஜை அறையிலே வச்சுருங்க. பூஜை அறையிலே இருக்கட்டும். சரியா, ஏன்னா பண பிரச்சனை பீரோவில் வைக்கிறது அது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதை நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல கூட வைக்கலாம். வீட்லேயும் வைக்கலாம், வியாபார ஸ்தலங்களையும் வச்சுக்கலாம். மற்ற பிரச்சனை இருக்கிறவங்க பூஜை அறையிலே வச்சுட்டு அது டெய்லி சாமி கும்பிடுங்க. 3 வாரம் கழித்து, சரியா, ஒரு 12 வாரம் கழித்து, 3 மாதம் 12 வாரம் கழித்து அதை எடுத்து
தண்ணியில் போடலாம், இல்லைனா மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. வேப்ப மரம், புங்க மரம், ஆலமரம், அரச மரம், இந்த மரத்துக்கு அடியில் அதை நீங்கள் போட்டுடலாம். சரியா? கொஞ்சம் மண்ணை தோண்டி அதை போட்டு மூடி வச்சுருங்க, சரியாக போயிடும். இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை செய்யணும். ஆனால் செய்கிற அன்றைக்கி வந்து எப்படி இருக்கணும்னா, வெள்ளிக்கிழமை வரணும், சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரணும். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம் வரணும். கண்டிப்பாக வரும். இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, 16/5/2025 வந்திருக்கு. அடுத்து இங்கே காலண்டரில் பார்த்தா வரும். வாய்ப்பு இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த நாளில் டேட்டாவெல்லாம் எடுத்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி சொல்கிறேன். அதை நீங்கள் குறித்து வச்சுட்டீங்கன்னா மிகச்சிறப்பு. இது தாங்க முக்கியம் மகர ராசி நேயர்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கட்டுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, அதெல்லாம் சொல்லி மாளாது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே 8 கோடி பேர் இருக்காங்க. உலகவாழ் தமிழ் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க. மகர ராசியிலே 2 கோடி பேர் இருப்பாங்க உலகவாழ் மக்கள். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதை பிரித்து பார்க்க வேண்டாம். தீர்வு வந்து மகாலட்சுமி இருந்துட்டாலும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். சரியா? லட்சுமி கடாட்சியம் இருக்கும். அந்த சீதேவின் அருள் கிடைக்கிறதுக்கு இதை செய்யுங்க. 16ஆம் தேதி ஒரு வாய்ப்பான நாளாக இருக்குது. அடுத்த வருகின்ற நாட்களை நான் சொல்கிறேன். நான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஒரு தகவல் சொல்லுவேன். அன்றைக்கி ஒரு எளிமையான முறையில் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நம்பிக்கையுடன் செய்யுங்க. சரியா நேர்களே? அடுத்தடுத்து அந்த கட்டி வச்சுருக்கிறீங்கள, மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருக்கிறீங்களா, அதுக்கு சந்தன குங்குமம் காட்டுங்க. பூஜை அறையிலே இருக்கட்டும். அந்த பொட்டணம், அந்த முடிச்சு வந்து அந்த பூஜை அறையிலே இருக்கட்டும். இப்படி நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லதே நடக்கும். மகர ராசிக்கு பலன்கள் இப்போ % எப்படி சார் இருக்குது அப்படின்னா, குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறது அந்த அளவுக்கு நல்ல இல்லை, சுப செலவு தான் இருக்கும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சரியா? வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகிறது, அஜீரண கோளாறு இதெல்லாம் வரும். அடுத்த வரையும் ஒரு இடத்துக்கு இருக்கும். அவர் வந்து எடுத்தோடனே செவ்வாய்ச்சாரத்தில் தான் போகிறார். செவ்வாயும் சரியில்லை, நீசமாக இருக்கிறாரு. 4/11 கூடையவன். அதனால் கொஞ்சம் மகர ராசினியர்கள் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சுகம் கெட்டு போகும். அதுபோக வந்து மூத்த சகோதர வழியில் அவங்களோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி குரு வந்து அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலுமே அவர் பார்க்குற இடமெல்லாம் ஒரு பலனை கொடுக்கும். அவர் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தூரதேச அமைப்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு வெளியே போய் வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் நிலைப்பாடு சரியில்லை. இன்னும் செவ்வாய் நிலைப்பாடு வந்து இன்னும் 15/9 வரைக்கும் சரியில்லை. செப்டம்பர் 15 வரைக்கும் சரியில்லை. முருகப்பெருமான் வழிபாடும் வச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. கந்தேச கவசம் படிங்க, கந்த புராணம் படிங்க, கந்த குரு கவசம் படிங்க, இல்லைன்னா கேளுங்க. செவ்வாய் வழிபாடு சிறப்பாக வச்சுக்கோங்க. மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. நான் ராகு எது பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். ராகு இது சேர்க்க வேண்டாம். சரியா நேரில் 2ஆம் இடம் 8ஆம் இடத்துல ராகு எது இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் எரிச்சல் பட்டுட்டு தான் இருப்பீங்க. சரியா? குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் டென்ஷன் பதட்டமாக தான் இருக்கும். குரு பார்வைக்கு வரும்போது கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து ராகு கேதுகள் செவ்வாய் சரியில்லை. ஒரே வாரத்தில் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். அதனால் ராகு கேதுகள் அப்படின்னு எடுத்துகிட்டா, கேதுக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி, ராகுக்கு வந்து பௌர்ணமி. இந்த பூஜை சொன்ன பார்த்தீங்களா, 16ஆம் தேதி அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி தான் வருது. அன்றைக்கி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா அந்த அமைப்பு கூடுதலாக கிடைக்கும். கேதுவுடைய அனுக்கிரமும் கிடைக்கும். ராகுக்கு வந்து பௌர்ணமி தான். பௌர்ணமி தோறும் துர்க்கை அம்மன் வழிபாடு அல்லது காளியம்மன் வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி தோறும் இந்த கோயிலுக்கு போயிருங்க. மாதத்தில் ஒரு நாள் துர்க்கை அல்லது காளியை கும்பிட்டு வந்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை தீரும், கையில் காசு பணம் இருக்கும். இதுதான் ராகு கேது பயிற்சி பலன்கள். வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா என்ன, தன குடும்ப வாக்குஸ்தானம் தான். அவர் வந்து சனி பவனை பிடிச்சி வச்சுருக்கிறாரு. அடுத்து வந்து செவ்வாய்க்கு கேந்திரமாக வருவார். ஸோ இந்த அமைப்பில் தான் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா நேர்களே? கொஞ்சம் உடம்பாக கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். சரியா? ராகு, கேது, செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் இப்போதைக்கு சரியில்லை. ஸோ முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சக்தி வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, இதுக்கு ஒரே வரி செய்யலாம். சிவன் கோயிலுக்கு போகலாம். சரியா நேர்களே? செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிருங்க. சிவபெருமானும் சக்தியை கும்பிடுங்க. அங்கே முருகனுக்கும் அங்கே வந்து இடம் இருக்கும். முருகனுக்கும் ஒரு சந்நிதி இருக்கும். முருகன் சந்நிதியில் போய் முருகப்பெருமானை கும்பிடுங்க. கண்டிப்பாக துர்க்கை அம்மன் இருப்பா. துர்க்கை அம்மனை கும்பிட்டு வந்துடுங்க. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் கொடுங்க. முருகனுக்கு வந்து செவ்வரளிப்பு கொடுங்க. சரியா? போகும்போதே நீங்கள் வந்து எலுமிச்சம்பழமும் செவ்வரளியும் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா துர்க்கைக்கு குங்குமம் கொடுக்கலாம், மஞ்சளும் கொடுக்கலாம். எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை நான் ஏன் கூடுதலாக சொல்கிறேன்னா, சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள ஜெனரேஷன் நிறைய பேருக்கு வந்து கோயிலில் போய் எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த சாமிக்கு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் தெரியல. அதனால தான் கூடுதலாக 2 வார்த்தை சொல்கிறேன். இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இவன் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கான்னு. சில பேர் அதையும் சொல்கிறாங்க, வயதானவர்கள்லாம் சொல்கிறாங்க, சுருக்கமாக சொல்லுங்கங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு. நான் விளக்கம் கொடுக்கல, சாமானியப்பட்ட மக்களுக்கும் புரியணும், அதுக்காக தான் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? ஒரு காரியம் சொல்லிட்டோம், அதை நேர்த்தியாக செய்யணும். நேர்த்தியாக செஞ்சீங்கன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு தான். சரியா? நான் அதுக்கு தான் மெனக்கிடுறேன். உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அடையணும், நீங்கள் பயனடைய வேண்டும். ஸோ பயனாளிகள் நல்லா இருக்கணும்னா நம்ம கூடுதல் 2 வார்த்தை சொல்லி தான் ஆகணும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். நன்றி நேர்களே. மகாலட்சுமி வீட்டுக்கு வாசம் பண்ணிட்டா சீதையோட அனுக்கிரம் இருக்குது. அவளை தக்க வச்சுக்கோங்க. நான் சொன்ன பூஜையெல்லாம் பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். கவலைப்படாமல் இருங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார்.
அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலியுடன் வாழ்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமல் இறைவன் அனைத்து வளங்களும் நலங்களையும் கொடுப்பார். நன்றி நேயர்களே, வாழ்த்துக்கள். நன்றி.